புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எஸ் கண்ணன் அவர்களும் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் தவறுகளுக்கு வருந்துகிறேன் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய நமக்கு நாமே சுற்றுப்பயண திட்டத்தின் ஒரு பகுதியாக மதுரையில் சுய உதவி குழுக்களோட பேசும்போது அவர் சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த தவறுகளுக்காக வருந்துகிறேன். இது நிர்வாக ரீதியான தவறுகளா அல்லது கட்சி ரீதியாக அமைச்சர்கள் செய்த தவறுகளா அப்படின்னு அவர் ஒன்றும் குறிப்பாக சொல்லலை. ஆனாலும் தன்னுடைய ஆட்சியில் நடந்த தவறுகளுக்கு பொறுப்பேற்று வருத்தம் தெரிவிக்கிறதே மிக மிக முக்கியமான ஒரு வளர்ச்சி அப்படின்னு பார்க்க முடியும். பெரும்பாலும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த மாதிரி தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வதே இல்லை. புதிய நியாயங்களை கற்பிச்சுட்டு நகர்ந்து போறதுக்கு தான் முயற்சி செய்யறாங்களே தவிர தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அரசியல் கட்சி தலைமைகளுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஸ்டாலினுடைய இந்த வருத்தம் தெரிவிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க ரவீந்திரன்? அதாவது திமுக கழகத்தை மீண்டும் ஆட்சியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஸ்டாலின் கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே திமுக ஆட்சியில் பல தவறுகள் நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நீங்கள் சொன்னக்கூடிய ரெண்டு விதத்திலுமே தவறுகள் நடந்திருக்கு. குறிப்பாக இவர் அந்த தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கிற இடம் மதுரை பொறுத்தளவில் இவரோட முழு சகோதரான அழகிரி மதுரையில் திமுகவில் எல்லாமாக இருந்து கொண்டிருந்தார். அதுக்கு நீங்கள் திமுக தோல்வியோட அளவு பார்த்தா மதுரையை சுற்றி உள்ள தொகுதிகளில் மிக மோசமாக தோல்வி அடைஞ்சது. 60,000 ஓட்டு லீடிங்கில் மதுரையை சுற்றி உள்ள 10 தொகுதியிலும் தோல்வி அடைஞ்சது. அதுக்கு காரணம் அழகிரியோட நடவடிக்கைகள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அழகிரியை நேரடியாக தாக்கி தான் இந்த மிகப்பெரிய ஒரு லீடிங்கை மதுரையை சுற்றி எடுத்தாங்க. இப்போ ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்திருக்க இடம் மதுரை. இன்னும் சொல்லப்போனால் இது குறிப்பாக ஒரு மனசுக்குள்ளே அழகிரியோட நடவடிக்கைகளால் திமுக பாதிக்கப்பட்டது என்ற எண்ணம் இருந்தாலும் கூட குறிப்பாக இது தமிழக அளவில் தான் சொல்கிறாரு. இப்போ இன்றைய நிலையில் வருத்தம் தெரிவித்தவர் இன்னும் தேர்தல் நெருங்கக்கூடிய காலத்தில் திமுக ஆட்சி நடந்த பல தவறுகளுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் இப்படி ஒரு தவறு நடக்காதுன்னு இது என்ன நம்புங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவரோட நடவடிக்கைகள் இருக்கும். மதுரையில் பேசியிருக்கிறதுனால அது அழகிரியினுடைய தவறுகளுக்கு நான் பொறுப்பேற்று வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம் அப்படின்னு ரவீந்திரன் சொல்றார். அது ஒரு புதிய விளக்கமாக இருக்கு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பயணத்தில் முந்தைய ஆட்சி காலத்தில் நடந்த சில தவறுகள் நேர்ந்திருக்கலாம், அதற்காக நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பண்பு வளர்ச்சி, அது இன்னைக்கு தேவைப்படக்கூடிய விஷயம்தான். ஆனா இந்த பண்பு வளர்ச்சி மட்டும் போதாது, செயல் ரொம்ப முக்கியமானது. இப்ப மதுரையில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் சார் சொன்னதோடு நான் உடன்படுறேன். ஏன்னா அவங்களுடைய அரசியல் போக்குல குறிப்பாக தென் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக ஒரு பலத்த தோல்வியை சந்திச்சிருக்கிற நிலைமையில அவங்க தான் இந்த நமக்கு நாமே திட்டத்தை துவக்கி இருக்கிறார். அந்த மக்கள் சந்திப்பு தொண்டர்கள் சந்திப்பு திட்டத்தை துவக்கி இருக்கிறாரு. அது அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது தொண்டர்களிடமிருந்து மக்களை சென்றடைவதற்கு இப்படியான ஒரு அரசியல் வாக்குறுதி அல்லது அரசியல் கருத்து வெளிப்பாடு அது பயனளிக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். நீங்க அவர் வருத்தம் தெரிவிக்கிறாரு, அது பண்பு வளர்ச்சிங்கிறத ஏத்துக்கிறீங்க. அது சொல்லல மட்டும் இருந்தா போதாது, செயல்ல சேர்த்தே சொல்றீங்கல்ல. செயல்ல காமிக்கணும்னா ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தானே சொல்ல முடியும். அப்படி இல்ல, கடந்த காலத்தில் அதாவது தவறுகள் என்பதை ஊழல் அவர் சொல்லல. திமுக ஆட்சியில ஊழல் ஒரு பக்கம், ஊழலற்ற நிர்வாகத்தை தான் இளைஞர்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அடுத்த லைனா தான் அதை சொல்றேன். ஊழலற்ற நிர்வாகத்தை தான் ஒரு இளைஞர்கள் விரும்புகிறார்கள். முந்தைய ஆட்சியில் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தெரிந்தோ தெரியாமலோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது ஊழல் விஷயத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா அது திமுகவுக்கு பொருந்தாது. ஏன்னா திமுக 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கு தமிழ்நாட்டுல. அது பல வகைகளில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கு. அந்த ஊழல் குற்றச்சாட்டு பல ஆட்சி காலங்களிலும் தொடர்ந்திருக்கு, அவர்களுடைய ஆட்சி காலங்களிலும் தொடர்ந்திருக்கு. இப்போது பிரதான பிரச்சனையாக ஊழல், அது இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய சமூக வளர்ச்சிக்கான தேவையான ஒரு ஆரோக்கியமான திட்ட நடவடிக்கைகளும் தேவைப்படுது. அந்த வகையிலிருந்து தான் மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராகணும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த தன்மையில் ஒரு ப்ரொஜெக்ஷன் தேவைப்படுது. ஆனா இவங்க ஊழல் மட்டும் சுருக்குறாங்க. அப்படி சுருக்கினா கூட இவங்களுக்கு அந்த தார்மீக உறுதி
தகுதி வந்து இல்லாமல் போயிடுதுங்கிறத தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. அதாவது மீண்டும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். திமுக ஆட்சி வந்தால் இந்தந்த தவறுகள்லாம் இருக்குன்னு மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. அந்த அச்சத்தை போக்குற வேலையை தான் ஸ்டாலின் செய்கிறார். குறிப்பாக வந்து இதுக்கு முந்தைய ஒரு கூட்டத்தில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் காவல்துறை சுயமாக செயல்படும், சுதந்திரமாக செயல்படும், அதில் அரசியல் தலையீடு இருக்காதுங்கிறத அவர் உறுதிப்பட சொல்லியிருந்தார். இப்படி ஒரு உறுதியை வந்து திமுகவில் எந்த தலைவர்களும் எந்த காலகட்டத்திலையும் சொல்லலை. காரணம் என்னன்னா, அதிமுக ஆட்சியில் வந்து மாவட்ட செயலாளர்களோ மந்திரிகளோ வந்து காவல்துறையில் பெரிதாக தலையிட முடியாது. அப்படி தலையிடுறாங்கன்னு ஒரு தகவல் வந்தாலே ஆளுமை உள்ள தமிழக முதல்வர் வந்து அவங்க மேலே உடனே நடவடிக்கை எடுத்துருவாப்புல. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் மாவட்ட செயலாளர்களும் மந்திரியாக இருந்தவர்களும் வந்து காவல்துறையிலே கோல் வச்சுன ஒரு காலகட்டம் நடந்தது. ஒரு மாவட்ட செயலாளர்னா ஒரு எஸ்பியை கமாண்ட் பண்ணுவார், ஒரு நகர செயலாளர்னா ஒரு இன்ஸ்பெக்டரை கமாண்ட் பண்ணுவாருங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அது மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக பார்க்கப்பட்டது. அந்த மைனஸ் எல்லாம் இனிமேல் இருக்காதுங்கிறத வந்து ஏற்கனவே உள்ள ஒரு கூட்டத்தில் ஸ்டாலின் வந்து உறுதி கூறினாரு. இப்பவும் அந்த மாதிரி உறுதிகளை கூறுறாரு. காரணம், மக்கள் திமுகவோட மைனஸ்களை வந்து இனிமேல் வந்து இடம் பெறாதுன்னு ஸ்டாலின் உறுதி கூறுகிறாருன்னு நம்பி வாக்களிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புல செய்யறாரு. கடந்த காலத்துல நடந்த தவறுகள் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரியான விஷயங்களை ஏற்கனவே ஒரு கூட்டத்துல வந்து காவல்துறை சுதந்திரமாக செயல்பட சுயேட்சையான அமைப்பாக செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படின்னா கடந்த காலத்துல அப்படி செயல்பாடு இல்லை அப்படிங்கறத ஏற்றுக்கொண்டு சொல்றாரு. ஏற்றுக்கொண்டு சொல்றாருன்னா, திமுக தலைவர் கருணாநிதி தலைமையிலான ஆட்சியில அப்படி நடக்கல, இனி வரும் காலத்தில் நடக்காதுங்கிற பொருளும் அதுக்குள்ள இருக்கு. நிச்சயமா ஏற்கனவே அவர் வந்து அதை பிராக்டிகல் தான் சொல்றாரு. ஒரு ஹோப்பை கொடுக்கணும். மக்கள் மத்தியில திமுக ஆட்சிக்கு வந்தா இந்த தப்பெல்லாம் நடக்காதுன்னு ஒரு ஹோப்பை கொடுக்கலன்னா மீண்டும் மக்கள், அதாவது ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ், அதாவது ஷிஃப்டிங் ஓட்டர்ஸ் வந்து மீண்டும் திமுகவை எட்டி பார்க்க மாட்டாங்க. அவங்கள எட்டி பார்க்க வைக்க ஒரு ஹோப்பை கொடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி பேசித்தான் ஆகணும். அதை அவர் பேசுறாரு. நீங்க மக்கள் மத்தியில நம்பிக்கையை விதைக்கிறது, நம்பகத்தன்மையை உருவாக்குறது போன்ற பல விஷயங்களை கடந்த காலங்களில் இடதுசாரிகள் கோட்டை விட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க எடுத்து நடத்திய பல போராட்டங்களுடைய விளைவுகள் வந்து உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்குள்ள ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக, அதை ஒட்டிய செயல்பாடுகள் மூலமாக வாக்குகளை வந்து உங்க பக்கத்துக்கு வராம திமுக எடுத்துட்டு போனதை கடந்த காலங்களில் பார்த்திருக்க முடியுது. இப்பவும் அதே மாதிரியான ஒரு சூழல் தான் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது இது வந்து காலங்காலமா வந்து கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுவது அப்படிங்கிறத செய்கிறாங்க. ஆனால் கடைசியாக தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இப்படியான வார்த்தை ஜாலங்களில் மக்களை வந்து நம்பிக்கை அளித்து வென்றெடுத்துடுறாங்க அப்படிங்கிறதான் உங்களுடைய கேள்வியினுடைய சாரம்சமாக நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் உண்மை அதுதான், அப்படிதான் முயற்சி எடுக்கிறாங்க. இன்னொரு புறத்தில் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, மற்ற நெருக்கடிகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இடதுசாரிகள் ஒரு பெரிய வாக்கு வங்கியை கொண்ட ஒரு அடுத்த பெரிய கட்சியாக வருவார்கள் என்கிற நம்பிக்கையை இடதுசாரிகள் தரப்பில் உருவாக்க தவறி இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து வந்து நாங்கள் அப்படி பார்க்கல. அது வந்து வெறுமனே ஒரு அவர்கள் பிரச்சனையை கையில் எடுப்பது என்பது வாக்குக்காக நாங்கள் கையில் எடுக்கலை. அது வந்து ஒரு உழைக்கும் வர்க்கத்துக்கான தேவையோடு அவர்களை வந்து அவர்களுடைய பிரச்சனையை கையில் எடுப்பது என்பது ஒரு வர்க்க பார்வையில் கம்யூனிஸ்டுகள் கையில் எடுக்கிறமே ஒழிய அதை ஒரு அரசியல் வாக்கு வங்கியாக டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற தன்மையில பண்ணலை. ஆனால் இந்த கட்சிகள் அதை வாக்கு வங்கியாக டெவலப் பண்ணுவதற்கு, அது மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தொடர்ந்து முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சியினுடைய வெளிப்பாடாக தான் இந்த வார்த்தைகள் வந்து பார்க்கப்படுது. நம்பிக்கை என்பது செயலில் இருந்து உருவாக்கப்படணும் அப்படிங்கறதுதான் இடதுசாரிகள் திரும்ப திரும்ப சொல்லப்படுறோம். செயல்ல இருந்து உருவாக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா, செயலுக்கு வந்து நீங்க ஆட்சி பொறுப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். இல்ல, அது 5 வருடங்கள் வந்து கொடுக்கிற மாதிரி ஆகுது. இல்ல, அதுல என்ன அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் வந்து ரொம்ப தியாக வரலாறு உள்ள தலைவர்கள் நிறைய உள்ள கட்சி திமுக. திமுகவோட அந்த தலைவர்கள் வந்து தியாக வரலாறு உள்ளவங்க நிறைய பேர் பேரை சொல்ல முடியும். ஆனா அவங்க வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கல. அவங்களோட கடந்த காலமும் வந்து மக்கள் மத்தியில இவங்க வருவாங்க, கவர்ன் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கலங்கிறது யதார்த்தம். அதாவது கவர்ன் பண்ணுவாங்கிற நம்பிக்கையை கொடுக்கல, நமக்காக போராடுவாங்க நம்பிக்கை தான் கொடுத்திருக்காங்க தியாக வரலாறு உள்ள தலைவர்கள். அது வந்து செயலில் தொடர்ந்து வரும். அந்த முயற்சியை வந்து எதிர்காலத்தில் இடதுசாரிகள் தொடர்ந்து எடுப்பாங்க. ரவீந்திரன், வரும் காலங்கள்ல திமுக இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். அது ஸ்டாலின் வெறும் வார்த்தையா தான் நான் பாக்குறேன். இளைஞரணி தலைவராட்டம் அவர் இருக்கிறாரு, மாநில பொருளாளராக இருக்கிறாரு. அவரே இன்னும் இளைஞரணி தலைவரை வந்து யாருக்கு கூட விட்டு கொடுக்க தயாரில்லை. குடும்பத்தில் ஒருத்தர் கூட அவர் விட்டு கொடுக்க தயாரா இல்லை. அவரே அதுல கையில வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் இளைஞர்கள் வாய்ப்பு கொடுப்போன்னு சொன்னா அது அவர் மட்டும் அதுக்கு விதிவிலக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுல நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது இன்னைக்கு காலத்தின் கட்டாயம். திமுகவில் அல்லது வேறு சில முதலாளித்துவ கட்சிகளில் நாங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தருவோம் என்று வார்த்தையை சொல்லுவதன் மூலம் இளைஞர்களை ஈர்க்க முடியும்னு அதுலேயே ஒரு முரண்பாடு ஒன்று இருக்குது. மாணவர்கள், அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது, மாணவர்கள் அரசியலுக்கு
வர வேண்டாம், ஆனா வந்து அரசியலில் ஆர்வம் காட்டினால் போதும் அப்படின்னு சொல்றார். நேரடியா பங்களிப்பு செய்யாதீங்க, ஆனா வந்து ஆர்வம் காட்டுங்க அப்படின்றார். மாணவர்கள் சக்தியின் மூலமாக தான் திமுக ஆட்சிக்கு வந்ததுங்கிறதையும் குறிப்பிடுறார். ஸோ இது வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளாக இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இளைஞர்கள் வரணும் அப்படின்னு நினைச்சா அரசியலில் இளைஞர்கள் தங்களால் சரியான பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையை அந்த சம்பந்தப்பட்ட கட்சிகள் ஏற்படுத்தணும். அதன் மூலம் தான் சாத்தியம். இன்னைக்கு வந்து அது அரசியலுக்கு வருவது லாபம் சம்பாதிப்பதற்காக என்கிற தன்மையிலிருந்து இளைஞர்களுக்கு வலை வீசுவது என்பது பயனளிக்காது. அது வந்து இவங்க சொல்ற கடந்த கால செயல் தவறுகளை திருத்துவதற்கு பயனளிக்கும் அப்படின்னு சொன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்கிற விஷயத்தோடு அதை முடிச்சு போடுவது ஒரு தப்பான அரசியல் கற்பிதத்தை கொண்டு போய் சொல்லும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இளைஞருங்கிறது வந்து அவரோட கணக்கு வந்து மூத்த மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகளை இது பண்ணி அவங்களோட வாரிசுகளுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணமும் இருக்கலாம். அவர் வந்து திமுக தலைவருக்கு பிறகு அவர் திமுக தலைவராகக்குள்ள முயற்சிகளில் ஈடுபடுறார். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆகணும். அந்த டீம்ல வந்து மூத்த தலைவர்கள் இருந்தா வந்து இவரை ஏற்கனவே கமாண்ட் பண்ணவங்க, அதனால் இவர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுல உள்ள வரக்கூடியவங்க இளைஞர்கள் வந்தாதான் முடியும். அது அந்த யதார்த்த சூழ்நிலையும் அவருக்கு அது கண்டியூசிவா இருக்குது. அந்த அடிப்படையும் அவர் மனசுல வச்சு இது பண்ணிருக்கலாம். குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தலைவர்கள் தான் இருக்க முடியும். பட் அடிமட்டத்தில் எல்லா பொறுப்புகளிலும் இளைஞர்கள் வருவது என்பது எல்லா கட்சிக்கும் இன்றைக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிற பார்வையிலிருந்து தேவைப்படுது. ஆனா திமுகல வந்து நீண்ட காலமாக கரெக்டா சொன்னாங்க, நீண்ட காலமாக ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் தான் திமுகவில் தலைவர்களாக இருந்திருக்கிறாங்கிற ஒரு அதிருப்தி திமுகவுக்குள் இருக்குது என்பதை சரி செய்வதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்த. மாணவர்கள் அரசியலில் ஈடுபட தேவையில்லை, ஆனால் அரசியலை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னதை தானே நீங்க முரண்பட்டதுன்னு சொல்றீங்க. ஏன்னா மாற்றங்களே மாணவர்கள் உருவாக்குறாருன்னு பின்னாலேயே சொல்றாரு. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முரண்பட்டதாக இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு அப்படி தெரியல. அதாவது மாணவர்கள் அரசியலில் ஈடுபட தேவையில்லை, ஆனா அரசியலை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்குடைய இலக்கணமாகத்தான் அவர்களுடைய மாணவர் அணியே இருக்கு. மாணவர் அணிக்கு இன்னும் பொறுப்பாக கடலூர் இளப்புகழேந்தியும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியனும் தான் தலைமையேற்று நடத்துறாங்க. அப்ப மாணவர்களை நேரடியாக தலைவர்களாக அவங்க நியமிக்கல. அவங்க அரசியலை தெரிந்து வைத்துக் கொள்வதற்கு வரலாறு இளப்புகழேந்தி உதவுவார் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்டின் படிதான் மாணவர் அணி அங்க அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது ஒரு ஓப்பன் அரசியலுக்கு அது முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத நான் பார்த்தேன். அவருடைய லைன்ல தெளிவா அதை குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு நீங்க சுட்டி காட்டும் போது அது இன்னும் தெளிவாக தான் மக்களுக்கு புரியும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து அரசியலுக்கு மாணவர்கள் நேரடியாக வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. கடந்த காலத்தில் பேராசிரியர் இப்போ கல்வி அமைச்சராக இருக்கிற போது மாணவர்கள் அரசியலுக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். நிறைய இடங்களில் பேசியிருக்கிறார். அவர் கல்வி அமைச்சராக இருக்கிற காலத்தில் பல கல்லூரி வளாகங்களில் போய் பேசியிருக்கிறார். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, திமுக தரப்பில் இப்படியான வார்த்தைகள் கல்லூரி வளாகங்களில் 19 வயது நிரம்பிய மாணவர்கள் வாக்களிப்பதற்கு தயாராகிற போது அரசியலை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்கிற அளவில் தான் நிறுத்தப்படுறாங்க. அவங்க வந்து அங்க அந்த ஒரு ஊழலுக்கு எதிரான அரசியலில் ஈடுபட வேண்டும் அல்லது சமூக பிரச்சனைகளில் தேவைப்படுகிற அரசியலுக்காக களங்களில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற விஷயம் வலியுறுத்தப்படுவதில்லை. அங்க வேடிக்கை பார்ப்பவர்களாக அல்லது வெறும் ஆர்வலர்களாக மட்டும் நிறுத்தப்படுவதுங்கிறது ஒரு சரியான கண்ணோட்டத்தில் இருக்காது. நீ வாக்கு வங்கியா மட்டுமே இரு என்பதாக தான் இந்த அர்த்தம் இருக்கு. இப்போ இதுல ஒரு கருத்து பதிவு சொல்ல விரும்புறேன். வாக்கு போடும் வயசு 18னா 18 வயதுல உள்ளவங்களுக்கு போட்டி போடக்கூடிய உரிமையும் கொடுக்கணும்னு நாம் தமிழர் இயக்கத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. திமுக வந்து ஏற்கனவே அங்க எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிங்கிறனால வந்து புதியவர்களுக்கு அங்க வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இட நெருக்கடி வந்து அவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். புதிய கட்சிகள் தான் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமே தவிர நிரூபணமான கட்சிகளில் வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க வெல் எக்யூப்டா இருப்பாங்க. அவங்கள தள்ளிட்டு புதுசா ஒருத்தரை கொண்டு வரும்போது கூட அங்கேயும் பாதிப்புகள் அந்த கட்சிக்கு ஏற்படும். அதனாலதான் திமுக அந்த நெருக்கடி இருப்பதனாலதான் மாணவர்கள் வந்து தீவிர அரசியல் ஈடுபடாண்டாம், அரசியலை புரிந்துகிட்டா போதுங்கிறதோட நிறுத்திக்கிறாங்க. நான் லைட்டர் வெயின்ல தான் இதை கேட்கிறேன், கொச்சைப்படுத்துற நோக்கத்துல இல்ல. மாணவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டாம், தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னா உள்ள யாரும் வர வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியான அமைப்புகளுக்கு அவங்க பின்னாளில் வந்து சேர்ந்தால் போதும். இப்போதைக்கு ஏற்கனவே இருக்கிற நபர்களை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். நீங்க வந்து அவங்க மாணவர்கள் அரசியலில் ஈடுபடணும்னு சொல்றீங்கல்ல, அரசியலில் ஈடுபடுறதுன்னு வந்தாச்சுன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அமைப்புல நீதி அமைப்புல ஏதாவது ஒரு கலாட்டா நடந்துடுச்சுன்னா அவங்க மேல வழக்குகள் வந்துடுது. அந்த வழக்குகளுக்காக அவங்க காலம் எல்லாம் அலைய வேண்டியதாகுது.
உங்களை மாதிரி இயக்கங்களுக்கு ஒரு முழு நேர ஊழியர்கள் கிடைக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக அவங்கள வந்து இல்ல வர்ற எல்லாரும் முழு நேர ஊழியர்களா வந்துட்டாங்கன்னா இல்ல வழக்கு எங்க கட்சியால தாக்கு பிடிக்க முடியாது. இதுல வந்து நான் லைட்டர் வேலையை இதை சொல்றேன். வர்றவங்க எல்லாம் முழு நேர ஊழியர்களா வந்துட்டாங்கன்னா எங்க கட்சிக்கு இருக்கிற நிதி சிரமத்துல அவ்வளவு பேரை பராமரிக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மாணவர்கள் வழக்குகளை சந்திப்பது என்பது அவங்களுக்கு ஒரு சமூக அவலத்தை சரியாக சுட்டி காட்டுது. ஒண்ணும் இல்ல, சமீபத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அதை கற்றுக்கொள்ள வேண்டியது. அதாவது இந்த மோசமான சமூகத்தில் உடைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா சில பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் என்பதுதான் கடந்த கால வரலாறு. அப்படிதான் விடுதலை கிடைச்சது. இன்னைக்கு பகத்சிங்கினுடைய நினைவு நாள், பிறந்த நாள். இந்த பகத்சிங்கினுடைய பிறந்த நாள்ல 23 வயதுல அவர் தூக்குல தொங்குற போது அவர் தன்னை அர்ப்பணிக்கிற போது அவர் சொன்ன வார்த்தை, நான் ஒரு மெழுகுவர்த்தியை போல் கரைந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் வெளிச்சங்கள் அணைய போவதில்லை. நீ வந்து ஒரு வெளிச்சத்துக்காக எதிர்காலத்தின் தலைமுறைக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயத்தை அவர் குறிப்பிட்டார். இப்படிதான் வந்து பல பேர் தன்னை அர்ப்பணிப்பதன் மூலமாக ஒரு சமூக விடியலை வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த விடியல் கொஞ்சம் தூரத்துல தள்ளி போய்கிட்டே இருக்குது என்பதுதான் ஒரு அதிருப்தி. அந்த அதிருப்தியை இன்றைக்கு மற்றவர்கள் அரசியலாக்க பாக்குறாங்க. அது இல்ல, அதுக்கு மீறாக நம்ம ஒன்று சேர்ந்து போகணுங்கிறத நாங்க இடதுசாரிகள் சொல்றோம். எஸ்எஃப்ஐ எல்லாம் முன்னம ரொம்ப பலமா இருந்தது. இன்னைக்கு மாணவர் அமைப்புல அவங்க ரொம்ப பலம் குறைந்திருக்காங்க. விவிபி போன்ற வலதுசாரி அமைப்புகளும் இப்போ ஊடுருவிட்டு இருக்காங்க மாணவர்களிடம். இதான் யதார்த்தம். இல்ல, முயற்சி பண்றாங்க. அதாவது தனியார் கல்வி நிறுவனங்கள் அவர்களுக்கு பகிரங்கமா ஆதரிக்குது. கல்வி நிலையத்தில் ஏற்பட்டிருக்கிற வாய்ப்புகள் மற்ற விஷயங்கள் வந்து இந்திய மாணவர் சங்கம் மாதிரியான அமைப்புகளுக்கு சில தடங்கல்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அது வந்து பலவீனமாகல, சஸ்டைன் பண்ணி நிச்சயமாக முன்னேறுவாங்க. பீகார்ல பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ சீட்டுகள் கட்சியினுடைய தற்போதைய எம்எல்ஏக்களுக்கும் உண்மையான தொண்டர்களுக்கும் கொடுக்கப்படாமல் கிரிமினல்களுக்கு விற்கப்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அக்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்.கே. சிங், முன்னாள் மத்திய உள்துறை செயலர், அவர் வந்து குற்றம் சாட்டுறாரு. நீங்க அந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? ஆர்.கே. சிங் வந்து மத்திய அரசுல உள்துறை செயலாளராக இருந்தார். சட்டம் ஒழுங்கெல்லாம் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காகவே செயல்பட்ட ஒரு அதிகாரி. அவரோட இன்னும் அந்த எண்ணத்திலே பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸுக்குள்ள வந்து வேறுபட்டு இருக்கிறாரு. இதே இவர் வந்து சுஷ்மா சிவராஜ் மேலே குற்றச்சாட்டு வரும்போது ராஜினாமா செய்து தன்னை குற்றமற்றவர் நிரூபிக்கணுங்கிற ஒரு கருத்தை இந்த கட்சிக்குள்ளே சொன்னார். பீகாரை பொறுத்தவரை பாஜக ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தான் சுட் பி ரிமூவ்டு பை தானுங்கிற மாதிரி லல்லு பிரசாத் யாதவோட வேட்பாளர்களை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களை நிறுத்தினா தான் தாக்கு பிடிக்க முடியுங்கிறது யதார்த்த அரசியல் சூழ்நிலை. அவங்க பிஜேபி பீகாரை பொறுத்தவரை ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. இவர் சொல்கிற நியாயம்தான், நியாய உணர்வோட இப்படி பண்ணால் லல்லுவுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிற இவரோட கேள்வி நியாயமான கேள்வி தான். பாஜகவை பொறுத்தளவில் இவரை வந்து அகில இந்திய தலைவர்கள் வந்து இவரோட கருத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டு யதார்த்த நிலையை புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி தான் கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. பீகாரை சேர்ந்த சுஷில் மோடி வந்து இவர் யாரோக்கு சிபாரிசு பண்ணதும் அந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படாதனால இவர் சொல்றாருங்கிற மாதிரி இவரையே திருப்பி குற்றம் சாட்டி இருக்கிறாரு. ஒட்டுமொத்தத்தில் அவரோட கருத்து சரி. பேங்கிங்ல தான் பேங்கிங் லா அண்ட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, லா ஒரு மாதிரி இருந்தாலும் பிராக்டிஸ்ல வேற விதமாக இருக்கிறது அனுமதிக்கிற ஒரு மனநிலை இருக்கும். அதே மாதிரி இங்க அரசியல் பிராக்டிகல் பாலிடிக்ஸ் நீங்க சொல்றீங்களே, அந்த பிராக்டிகல் பாலிடிக்ஸ் வந்து நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்க முடியாது, குற்றமயமாக கூடிய ஒரு சூழலை தடுக்க முடியாது அரசியல்ல. அது வெற்றியை நோக்கி தான் பாஜக போகுது. அப்போ நீங்க வந்து அதுல லாலு பிரசாத் யாதவ கவுண்டர் பண்ணதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் போடலன்னா அதனால ஒரு 10,000 ஓட்டு இன்னொரு கேண்டிடேட்டால முடியாது. இப்ப நீங்க வந்து திருநெல்வேலியில வந்து கருணாநிதி வந்து 2006ல நயனார் நாயந்தனுக்கு எதிராக மாலைராஜாவை போட்டாருன்னா மாலைராஜா தான் தாக்கு பிடிக்க முடியும், ஏஎல்எஸ்ஆல தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற ஒரு பிராக்டிகல் பாலிடிக்ஸ் தான். அந்த பிராக்டிகல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தையாக இருக்கு. முள்ளால தான் எடுக்கணுங்கிறதையும் சேர்த்தே அவர் சொல்றாரு. லாலு பிரசாத் யாதவ் எப்படி அரசியல் நடத்துறாரோ அதே மாதிரி அரசியலால தான் அங்க அவரை எதிர்த்து நிற்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாரு. அதாவது முற்களற்ற பாதையை உருவாக்குவதற்கு யாரும் முயற்சிப்பதில்லை. அதுதான் இன்னைக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். பாஜக வந்து ஒரு கிரிமினலுக்கு எதிராக இன்னொரு கிரிமினலை நிறுத்துவதன் மூலமாக வெற்றி பெற முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம் அடிப்படையிலேயே பாஜக தன்னுடைய இந்துத்துவாவை நிறுவுவதற்கு அதற்கு கிரிமினலுடைய தொடர்பு ரொம்ப அவசியம். தத்துவார்த்த ரீதியாகவே அதனுடைய கொள்கையை செயலாற்றுவதற்கு அதுக்கு வந்து கிரிமினலுடைய பின்புலம் வந்து எப்போதுமே தேவைப்படுது. அதனால் அப்போதான் வந்து வன்முறை அரசியல்ல அல்லது மத கலவர அரசியல்ல அவர்களினுடைய துணையோடு தான் அவங்க வந்து மேற்கொள்றாங்க. அந்த அச்சுறுத்தல் நடவடிக்கையில தான் நீண்ட காலமாக அவங்க நடத்தின கலவரத்தில் கன்சாலிடேஷன் நடந்துட்டு. நீங்க சொல்றதுடைய உண்மையான பொருள் புரியல. அதாவது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தொண்டர்கள் வந்து
கலவரங்கள்ல ஈடுபடுவது இல்லை. கிரிமினல் மயமான ஒரு கூட்டம் தான் அதுல ஈடுபடுது. உணர்ச்சி வசப்பட்ட தொண்டர்களை கிரிமினல் மயமான தலைமை அழைச்சிட்டு போகுது அப்படிங்கறதான் வகுப்புவாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அது உலக அளவில் இருக்கக்கூடிய அனுபவத்திலே பார்க்க முடியுது. இந்தியாலையும் கூட இந்த கலவரங்களின் பின்புலத்தில் நடக்கிற கன்சாலிடேஷன் தான் வந்து வாக்கு வங்கியாக டெவலப் ஆகுது. அப்ப இன்னைக்கு ஒருவேளை லாலு பிரசாத் யாதவனுடைய அந்த அரசியலை, அந்த வன்முறை அரசியலை எதிர்கொள்வதற்கு நாங்க ஒரு வன்முறை அரசியலை முன்வைக்கிறோம்னா அங்க மாற்றுக் கொள்கை இல்லை. அது மாற்றுக் கொள்கையற்ற ஒரு அரசியல் அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்டாக தான் இந்த ஆர்கே சிங்கனுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எங்ககிட்ட மாற்று அரசியல் கிடையாது. நீங்க வன்முறை எடுத்தா நாங்க வன்முறை எடுப்போம், நீங்க பின்பற்றக்கூடிய பொருளாதார கொள்கையை தான் நாங்களும் பின்பற்றுவோம், நீங்க எந்த நில சுவார்ந்தார்களை ஆதரிக்கிறீர்களோ அவர்களை தான் நாங்களும் ஆதரிப்போம். பீகார்ல இப்போது இருக்கக்கூடிய எந்த சமூக அமைப்பு முறையும் அரசியல் அமைப்பு முறையும் மாறாது என்பதை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் கேண்டிடேட் தேர்வு செய்யப்படுறாங்க. இரண்டு கட்சிகளுக்கு இடையில வேறுபாடே இல்லைன்னா அப்புறம் வந்து எதுக்காக பாஜக ஆர்ஜேடின்னு ரெண்டு கட்சிகள் இருக்கணும்? இல்ல, அதாவது வேறுபாடு இல்லைன்னு சொன்னா கூட மற்றபடி பல விஷயங்கள்ல வேறுபாடு இருக்கு. இப்போ ஆர்ஜேடி வந்து இன்னைக்கு பாஜகவோட மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் சொல்லப்பட்டது மோகன் பகத், மோடியை ஆட்டுவிக்காரெல்லாம் சொல்லப்படுகிறவர். அவர் ஒரு கருத்தை சொல்லும் போது மோகன் பகவத் இவ்வளவுதான் நத்திங்ங்கிற ஒரு இதை லாலு பிரசாத் யாதவ தான் இந்தியாவில் நிறுவ முடிஞ்சது. இன்னைக்குள்ள தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு பேசக்கூடிய கருணாநிதி ஜெயலலிதாவை வந்து மோகன் பகவத்தை டேக் ஆன் பண்ண முடியல. அப்போ லாலு பிரசாத் யாதவுக்கு எல்லா வகையான பலமும் இருக்குது. மோகன் பகத்னா ஒண்ணும் இல்ல, பூனி ஊதி தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இருக்குங்கிறது அவரால் தான் பண்ண முடியுது. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரை எதிர்க்கும் போது இவங்களும் வந்து அந்த மாதிரிப்பட்ட சிலரை தங்கள் பயன்படுத்த வந்து தவிர்க்க முடியாத ஒரு இதாட்டு போகுது. இன்னும் சொல்ல போனா அவங்க இடதுசாரி எதிர்ப்பாங்க. இடதுசாரி வேட்பாளரை பற்றி நமக்கு தெரியல, அதுலயும் 1-2 பேர் இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு தான் கருதுறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆட்கள் 1-2 பேர் நீங்க அப்படி ஒரு உதாரணத்தை சொல்லுங்க, நம்ம விவாதிக்கலாம். அப்படி எங்க கிட்ட அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. நீங்க அங்க உருவாக்கி இருக்கிற 6 கட்சி கூட்டணியில இந்த மாதிரி கிரிமினல் வழக்குகள் உள்ள யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? 6 கட்சி கூட்டணியில கிரிமினல் வழக்குகள் எங்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கலாம். இப்ப கேரளால கூட எங்க கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய போராட்டங்களின் போது நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல ஒரு வழக்கு போடப்படும். உதாரணத்துக்கு இப்ப கடந்த 2010 ஒரு போராட்டத்தில் சென்னையில ஸ்ரீபெரும்புதூர்ல தோழர் ஆ சவுந்தரராஜன், இன்னைக்கு சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார், எம்எல்ஏவா இருக்கிறார், அவர் பஸ் மீது கல்லெடுத்து எரிஞ்சாரு அப்படின்னு ஒரு வழக்க சென்னை போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் போட்டது. கலைஞரே அதை வந்து சட்டமன்றத்தில் சொன்னாரு. அது எப்படி அது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்குகள். இப்படியான வழக்குகள் கம்யூனிஸ்டுகள் மீது வரும், அது போராட்டத்தில் வரும். நிச்சயமாக அரசை, ஆளும் வர்க்கத்தை எதிர்க்கிற போது வர்க்க போராட்டத்தில் இப்படியான சம்பவங்களை வந்து கம்யூனிஸ்டுகள் சந்திப்பாங்க. அதுல வந்து வழக்குகள் வரும். அந்த வழக்குகள் நிச்சயமாக கிரிமினல் வழக்குகள் அல்ல, பொய்யாக புனையப்பட்ட வழக்குகள். நான் கம்யூனிஸ்ட் தலைவரோட கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்க அந்த அர்த்தத்தில் சொல்லல. இப்ப ரன்பீர் சேனாவுக்கு எதிராக பவர்ஃபுல்லா போராடக்கூடிய கொலையும் செய்ய தயங்காத சில கம்யூனிஸ்ட் காரங்க ரன்வீர் சேனாவினுடைய வன்முறையை எதிர்த்து ஒரு அநீதியான வன்முறையை நியாயமான வன்முறை மூலமாக மட்டுமே தடுக்க முடியும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி ரன்வீர் சேனாவுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடிய ஆட்கள் வந்து இப்போ 6 கட்சி கூட்டணிக்குள்ள இருக்காங்க. அதை விட்டுட்டாங்கல்ல. சரி, அன்றைக்கு அவங்க வந்து அது சரிங்கிற பாதையை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இன்னைக்கு அதை விட்டுட்டு ஜனநாயக பாதைக்கு வந்துருக்காங்க. அந்த நிழல் படிந்த ஆட்கள் இருக்கதான் செய்றாங்க. இல்ல, ஜனநாயக பாதைக்கு திரும்பும் போது அது வந்து அந்த நிழல் என்பது தனிநபர் தேவைக்காக, அதாவது சந்தர்ப்பவாத அல்லது தனிநபர் தேவைக்கான கிரிமினல் குற்றத்தை புனையல. அங்க வந்து ஒரு திருப்பி தாக்குதல் என்கிற தாக்குதலிலிருந்து சமாளிப்பதற்காக திருப்பி தாக்குதல் என்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அந்த இடதுசாரி குழுக்களுக்கு ஆதரவாக நீங்க அந்த கருத்தை சொல்லுவீங்க. இதே மாதிரியான வாதத்தை புலான் தேவிக்கு ஆதரவாக, வீரப்பனுக்கு ஆதரவாக, வேறு சில நபர்களுக்கு ஆதரவாக நியாயங்களும் விளக்கங்களும் எல்லா விதமான நான் அதுல தெளிவாவே சொல்லலாம். நீங்க சொன்னது கரெக்ட். அந்த இடத்துல வந்து வீரப்பன் திருப்பி தாக்கியது சரியாக கூட இருக்கலாம். ஆனா திருப்பி தாக்கிய போது சம்பாதித்த சம்பாத்தியங்கள், மற்ற பல விஷயங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா? புலான் தேவிக்கும் அப்படியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுதான் சின்ன வித்தியாசம். இதுல வந்து தனிநபர் ஆதாயம் எங்குமே இல்ல. அந்த பகுதியில் உள்ள ஒரு இடதுசாரி எம்எல்ஏ பற்றி கூட குற்றச்சாட்டுகள் உண்டு. எங்க பீகார் பகுதி இல்ல, இந்த பகுதியில, நம்ம பகுதியில வீரப்பன் சொல்றதுனால சொன்னேன். சரி சரி சரி. அவர் யார சொல்ற தெரியல, சொன்னா தெரியும். ஆனா அவர் வந்து உங்க கூட உங்க கட்சியில உள்ளவராக இல்ல. அப்படியா? உங்க கட்சியில உள்ளவராக இல்ல. அதான் இடதுசாரிங்கிற பொதுவான வார்த்தையில சரி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா, இந்த 4 கட்சிகளுக்கும் எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு தமிழர் விமணியன் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார்.
தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே, மறுமலர்ச்சி திமுக, இடதுசாரிகள், தலித் அமைப்புகள் எல்லாமே வந்து ஒரே அணியாக இருந்து இந்த 4 கட்சிகளுக்கும் எதிராக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கோரிக்கையை, அந்த வேண்டுகோளை ரவீந்திரன் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது அவரோட ஒரு விஷுவல் திங்கிங்காக இருக்கலாம். ஆனால் இது நடைமுறை சாத்தியமே இல்லை. மக்களவை தேர்தலில் வந்து இது சட்டமன்ற தேர்தல். மக்களவை தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் வந்து பெரிதாக அணி அமைக்கும் என்கின்ற முயற்சி கூட எடுக்கலை. இப்போ வந்து திமுக அணியமைக்கான முயற்சிகளை தீவிரமாக எடுத்துக்கிட்டு கொண்டு இருக்கிறது. அதில் அவங்களோட பிரியாற்றில் 2 கட்சிகள் இருக்கின்றன. ஒன்று தேமுதிக, இன்னொன்று காங்கிரஸ். இந்த 2 கட்சியும் எப்படி இருக்குங்கிறத நம்ம என்னன்னா, திமுகவின் செயல்பாடுகள், பேச்சு, செயல்பாடு, இந்த அடிப்படையில் 2 கட்சியையும் பிரியாரிட்டி வரிசையில் தேமுதிகவையும் அடுத்து காங்கிரஸையும் அந்த கட்சி விரும்புதுன்னு தெரியுது. அடுத்தபடியா அதிமுக குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். இதுல வந்து காங்கிரஸ் அங்க போய் சேர்றதுல தமிழறிவு மணியனுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் காங்கிரஸுக்கும் எதிரான அணியை தான் கட்டி அமைக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்ப காங்கிரசும் திமுகவும் சேர்றதுல அவருக்கு அவருடைய வேண்டுகோள் அதுல இல்லை. ஆனா தேமுதிகவை வந்து அங்க போய் சேராதீங்க, இந்த அணியில இருங்க. மதுவிலக்கை பற்றி நீங்கள் பேசுவது உண்மையாக இருந்தால், அந்த கோரிக்கையை நீங்க வலியுறுத்துறது உண்மையாக இருந்தால், திமுக அதிமுகவுக்கு மாற்று நான் தான் என்று சொல்வது போலியான முழக்கமாக இல்லாமல் இருந்தால் இந்த அணியில இருங்கன்னு அவர் சொல்றாரு. அதாவது விஜயகாந்த் வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றா 2006 வந்தாரு. 2006 வரும்போது வந்து அவர் வானத்தை போல, வல்லரசு, நடிகர் சங்க தலைவர் என்ற 3 முத்திரை தான் அவருக்கு பெருசா இருந்தது. அதை வச்சு அவர் 8% வாக்குகளை பெற்றார் என்றால், இவர் கூறக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் மாறி 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 திமுகவுடன் அதிமுகவுடன் கூட்டணி அமைந்து இதே மதுவிலக்குக்கு, இந்த கொள்கைகளுக்கு ஆதரவாக அவர்களுக்கு கடை திறக்க சாவியை எடுத்து கொடுத்துட்டு இருந்த கட்சிகள் என்றதனால்தான் 8% வாக்குகள் வந்து ஒரு புதிதாக வந்து அவருக்கு கிடைச்சது. அவரும் மீண்டும் அதே பாதையில 2011 போயிட்டார். ஆக பாயிண்ட் என்ன, இதுல எல்லா கட்சிகளும் திமுக அதிமுகவுடன் திரும்ப திரும்ப கூட்டணி வைத்து எம்எல்ஏ பதவிகளையும் எம்பி பதவிகளையும் அடைந்த கட்சிகள் தான். அவங்களும் திமுக அதிமுக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, வெற்றிக்கு துணை பண்ணியிருக்காங்க, மாறி மாறி பண்ண கட்சிகள் தான். அந்த இது பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ இந்த கட்சிகள் மத்தியில் இவர் ஒதுக்கி தள்ளக்கூடிய காங்கிரஸ் கூட திமுக டிமாண்ட் இருக்கு. எப்படின்னா, மக்களவை தேர்தலில் திமுக வேண்டாங்கிறதுக்காக, காங்கிரஸ் வேண்டாங்கிறதுக்காக திமுக தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பை கட்டமைச்சு எக்காலத்திலும் காங்கிரஸோடு கூட்டணி கிடையாதுன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதே தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் எங்க போச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஏன்னா அதை நடத்தினா திருமாவளவனை கூப்பிடணும். இப்போ திருமாவளவன் வந்து அவங்களுக்கு வந்து பிரியாரிட்டி லிஸ்ட்ல இல்ல, காங்கிரஸ் வந்து பிரியாரிட்டி லிஸ்ட்ல இருக்குது. ஒண்ணு. அடுத்தால அதிமுகவை பொறுத்த அளவுல வந்து எந்த கட்சிக்கிட்டையும் எந்த ரேகையும் காட்டல. குறிப்பா பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சின்ன நிலைப்பாட்டை காட்டுறாங்க. பதவியேற்பில் ஹெச் ராஜாவும் எல்ல கணேசனையும் பொன்னாரையும் கூட்டது. அடுத்தால இந்த குளோபல் இன்வெஸ்டார் மீட்ல 2 பாஜக அமைச்சர்கள் இது பண்ணது. அறிக்கையில பாஜகவுக்கு ஆதரவாக பேசியிருந்தாலும் ஒரு சின்ன இண்டிகேஷன்ஸ் தான். என்ன பண்றாங்க, மற்ற கட்சிகள் வந்து தங்கள் கௌரவத்துக்காக போராடின்றன. நீங்க வந்து கம்யூனிஸ்ட பொறுத்தளவுல வந்து திமுகவுக்கு பலமான கூட்டணி அமையாது. அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியை தனது ராஜதந்திரத்தின் மூலமாக ஜெயலலிதா பிரித்து விட்டதும், கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து 2009 3 இடங்கள் கொடுத்த ஜெயலலிதா வந்து காங்கிரசும் திமுகவும் பிரிஞ்சதும் 1 இடம் தான் தர முடியும்னு சொன்னாங்க. அது கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை. அதே மாதிரி வந்து 2011 வைகோவுக்கு வந்து 12 இடங்கள் தான் தர முடியும்னு சொன்னாங்க. அது வைகோவுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை. அடுத்தபடியாக வந்து திருமாவளவனுக்கு நாம் பார்த்தோம், 2014 1 சீட்டு கொடுத்து கருணாநிதிக்கு கொடும்பாக ஏறிச்சு. அதாவது 90% இடங்களை திமுக போட்டி போடும் போது கூட அவர்கள் கணக்கில் வந்து திருமாவளவனுக்கு 1 இடம் என்றால் 60% இடங்களைத்தான் திமுக போட்டி போடும் என்று சொல்லும்போது திருமாவளவனுக்கு 3 சட்டமன்ற இடங்களைத்தான் அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறது அதுவும் திருமாவளவனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாகிறது. இந்த கௌரவ பிரச்சனைங்கிறத வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்ட டாக்டர் ராமதாஸ் வந்து முதல்ல மாற்றுங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து கௌரவமான இடங்கள் கிடைக்காதுங்கிறத வந்து சென்ஸ் பண்ணிட்டாரு. அவர் வந்து தெளிவா போயிட்டு இருக்கிறாரு. மீதி இந்த கட்சிகளுக்கும் வந்து தங்கள் கௌரவ பிரச்சனைக்காக தான் இவங்க போராடிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக மாற்றுங்கிறது வந்து அந்த கௌரவத்தை மறைக்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு இதுதானே தவிர உண்மையான மாற்றுங்கிற இது இல்ல. நீங்க உட்பட எல்லாருமே வந்து கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு கூட்டணியை வச்சுட்டு அதை மக்கள் நலன் காக்கும் கூட்டணின்னு சொல்றீங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு கூட்டணின்னு சொல்றீங்க. ஆனா அடிப்படையில உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவது, சுயமரியாதையை காப்பாற்றுவது தான் உங்களுடைய நோக்கம். அப்படி இல்லை. இந்த குற்றச்சாட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து 1 சீட்டு 2014 தர்றது அப்படிங்கிற அந்த உடன்பாடு, தொகுதி உடன்பாடு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து பேசிட்டு இருக்கிறார். கம்யூனிஸ்டுகள் எல்லா காலத்திலும் நீ 1 சீட்டு கொடுத்தாலும் 2 சீட்டு கொடுத்தாலும் வகுப்புவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைக்காக நாங்கள் போராடுகிறோம். அந்த வகையில
இந்த சீட்டு விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி தான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி கிடைத்த அரசியல் பொறுப்பை, சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை நாங்க வந்து எங்க தவறா பயன்படுத்தினோம், அதுல என்ன அரசியல் ஆதாயம் தேடினோம், அதுல என்ன வகையில மக்களுக்கு துரோகம் பண்ணினோம், அப்படி எதுவும் கிடையாது. அதனால இதுல வந்து எந்த தனிப்பட்ட முறையில் கட்சி ஆதாயத்துக்காக இதை செய்யல, மக்கள் நலனுக்காக நாங்கள் செய்த நடவடிக்கை. அரசியல் ஆதாயம் தேடினீங்க, சுயநலமாக அப்படி இல்ல. ஆனா கௌரவம் என்பது அவர் சொல்லல. கௌரவம் என்பது கட்சிக்கான கௌரவம் இல்ல, மக்களை கௌரவமாக வாழ வைப்பதற்கு தேவையான வகையில் நாங்கள் செய்து கொண்ட காம்ப்ரமைஸ். அப்படிதான் வந்து கடந்த காலத்துல நாங்க பண்ணியிருக்கிறோம். ஆனா இப்ப தெளிவாக முடிவெடுத்திருக்கிறோம், இனி அப்படியான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியதில்லை. நாம் தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை திமுக, அதிமுக, அதே மாதிரி காங்கிரஸ், பாஜக இந்த அணிகளுக்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாட்டில் ஒரு வலுவாக கட்டியமைக்க வேண்டிய பொறுப்பை இடதுசாரிகள் எடுப்பது, முன்முயற்சி எடுப்பது, மார்க்சிஸ்ட் கட்சி அதற்கான பணியில் தீவிரமாக ஈடுபடுவது அப்படிங்கிற முறையில தான் எங்களுடைய தீர்மானத்தை வகுத்திருக்கிறோம். அந்த தீர்மானத்திலிருந்து நாங்கள் செயல்படுறோம். இதுல கட்சிக்கு கௌரவம், தனிநபருக்கு கௌரவம் இல்லை, மக்களுக்கு கௌரவம், மக்களுக்கான வாழ்க்கையில் ஒரு கௌரவமான வாழ்க்கையை கட்டமைப்பதற்கான போராட்டத்தின் ஒரு பகுதியாக தான் நாங்க வந்து இது வந்து ஒரு மக்கள் நல கூட்டு இயக்கத்தை உருவாக்கினோம். மக்கள் நல கூட்டு இயக்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டு இயக்கத்தை உருவாக்குனீங்க. அது இன்றைய சூழல்ல நீங்க வந்து அவர் சொல்ற மாதிரி கௌரவத்தை காப்பாற்றுவதற்காகவோ அல்லது திமுக அதிமுகவுக்கு மாற்றாகவோ அந்த இயக்கத்தை கட்டுறீங்க. ஆனா அவர் முதல்ல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆட்சி அறைக்குள்ள போறதுக்கான பூட்டை திறக்கும் சாவியாக இந்த இயக்கங்கள் எல்லாம் இருந்தன அப்படின்னு சொல்றாருல்ல. இல்ல, அதாவது அப்படி ஒரு குற்றச்சாட்டு இது எப்படி எந்த சாவியை திறக்கிறதுக்கு உதவியா இருந்தது அப்படின்னு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு நீங்க வந்து மக்களிடத்துல சொல்லியிருக்கிறீங்க. கடந்த காலத்துல 2011 வரை சொல்லியிருக்கிறீங்க. 2014 தான் நீங்க தனியாக நிற்கிறீங்க. ஆக அதன் மூலமாக இப்ப இந்த மாதிரி பேசுவதற்கான தார்மீக உரிமையை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்றேன். அதாவது அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அன்றைக்கு நாங்க வந்து கொள்கை அடிப்படையில தான் முடிவெடுத்தோம். இன்றைக்கு நாங்க வந்து காந்திய மக்கள் கட்சியினுடைய மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் தமிழறிமணியன் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்டுகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சி இந்த மாதிரியான கொள்கை அடிப்படையை முன்வைத்து தான் தேர்தல் உடன்பாடு செய்திருக்குது. இப்ப இந்த காலத்தில் மக்கள் நல்வாழ்வு, மக்கள் நலனுக்கான கூட்டு இயக்கத்தை உருவாக்கினது கூட மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து தான் போடுறோம். முரண்பட்ட அரசியல் கருத்துக்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. அதுல இருந்து தானே பண்றோம். நம்ம வந்து கடந்த காலத்தில் நாங்க திமுகவோட அதிமுகவோட கூட்டு சேர்ந்தது என்பது பாஜகவை தோற்கடிப்பதற்காக, காங்கிரஸை தோற்கடிப்பதற்காக. அது எதுக்காக அப்படின்னா, மத்தியில் ஒரு வகுப்பாத அரசியல் அமையக்கூடாது, மத்தியில் அமையக்கூடிய அரசு பொருளாதார கொள்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற தேவைக்காக தான் பண்ணினமே ஒழிய இதில் எந்த விதமான ஒரு அரசியல் ஆதாயமும் கம்யூனிஸ்டுகளுக்கு கிடையாது. நீங்க அரசியல் ஆதாயம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ தமிழறிமணியன் வேண்டுகோள் கூட ஏறத்தாழ அந்த நிலை வந்து இந்த 4 கட்சிகளுக்கு எதிராக ஒரு அணி அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து ஏறத்தாழ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய லைனை ஒட்டி இருக்கு, அந்த நிலையை ஒட்டி இருக்கு. அவர் சொல்லி இருக்கக்கூடிய ஏற்கனவே அவங்க கூட இருக்கிற மற்ற கட்சிகள் கூட இதுல உறுதியாக இருக்கான்னு தெரியல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய லைனை முழுக்க ஒட்டி தமிழறிமணியன் சொன்னதாக இருக்கு. இதுல மறுமலர்ச்சி திமுகவோ அல்லது திருமாவளவனோ அவங்க தான் அறிவிச்சிட்டாங்க, மறுமலர்ச்சி திமுக அறிவிச்சிட்டாங்க. சரி, அதற்கும் பதில் சொன்னா இன்னும் வரேன். இதுல என்ன பேசலாம். இதுல என்னன்னா நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்றேன். முதல்ல வந்து இந்த கட்சிகள் வந்து காலங்காலமாக திமுக அண்ணா திமுகவோட மாறி மாறி கூட்டணி வச்சாங்கிறது வந்து உண்மை. அது யதார்த்தமாக எல்லாருக்குமே தெரிந்த உண்மை. இது பொய் குற்றச்சாட்டு அல்ல. அந்த இவளோட நிலைப்பாட்டின் விளைவுதான் புதிய கட்சியான தேமுதிக 2006 களம் புகுந்து இவர்களை எல்லாம் விட பெரிய சக்தியாக வந்து இன்னைக்கும் வந்து டிமாண்ட் உள்ள ஒரு கட்சியாக தேமுதிக இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் நான் அதை தான் வலியுறுத்துறேன். டிமாண்டுங்கிறது இன்னைக்கு தேமுதிகவுக்கு தான் திமுக சைடு இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தால வந்து அதிமுக சைடு பிஜேபியை நோக்கி சில ரேகைகள் தெரியுது. அது கூட்டணியாக மாறலாம், மாறாமலும் போகலாம். ஒருவேளை அது மாறிவிட்டு என்றால் இந்த கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்வார்கள் என்றால், மதவாத கூட்டணியை தோற்கடிப்பதா நமக்கு லட்சியமே தவிர நமக்கு சீட்டு முக்கியம் அல்லங்கிற, சீட்டோ இதோ முக்கியம் அல்லங்கிற, இனிமேல் வரமாட்டோம்னு தானே. இல்ல அது வந்து இவங்க ஸ்டேட் கமிட்டி சொல்லலாம். சென்ட்ரல் கமிட்டி என்ன சொல்லுகிறது, ஏற்கனவே அதனுடைய சென்ட்ரல் கமிட்டி எடுத்த முடிவினுடைய நீங்க வந்து இப்போ பிஜேபி எதிர்ப்பையும் காங்கிரஸ் எதிர்ப்பையும் ஒன்றாக பார்க்கிறீர்கள். அப்படி ஒன்றா பாக்குறீங்க. ஆனா உங்க கூட நீங்க வரக்கூடிய கட்சிகளான மதிமுக எந்த லெவலில் உள்ள கட்சி,
நீங்க விரும்பக்கூடிய கட்சிகள். மதிமுக பிஜேபி கூட தான் ஒரு வருஷத்துக்கு முன்ன நின்று மோடியை விட்டா இந்தியாவுக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன ஒரு தலைவரோட கட்சி தான். இன்னும் பாமக எப்படிப்பட்ட கட்சி? நாங்க டெல்லியில் வந்து பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான். தேமுதிக எப்படிப்பட்ட கட்சி? அதுவும் பிஜேபியுடன் உறவை முழுமையாக துண்டிக்காமல் அதையும் ஒரு ஆப்ஷனா வச்சு கொண்டிருக்க கட்சிகள் தான். இப்ப இந்த கட்சிகளை வச்சுக்கிட்டு நீங்க மதவாதத்துக்கு எதிராக என்ன பண்ண முடியும்? கம்யூனிஸ்டுகள் இதுல பாமகவுக்கு அழைப்பு என்பது இந்த தமிழர் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் யூனியன் சார்பில் விடல, இல்ல, நீங்க கம்யூனிஸ்டுகளும் நீங்க விடல. வைக்கல. தமிழர் யூனியன் சொல்றார், சொல்றாரு. அவருடைய கருத்தை சொல்றார். இதுல வந்து பாமக இந்த இடத்தில் எங்கேயும் வரல. ஆனா மதிமுக வந்து கடந்த காலத்தில் அதை செய்திருந்தாலும் அது வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில், தமிழக தேர்தலில் நாங்கள் பார்க்கிற போது காங்கிரஸ் பிஜேபி என்பது மத்திய அரசினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள். அது ரெண்டையும் அப்புறம் தோற்கடிக்க வேண்டும் என்கிற முயற்சி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக அதே மக்கள் நல கோரிக்கைகளை முன்வைத்து போராடுகிற ஒரு கூட்டு இயக்கத்தில் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கக்கூடிய மதிமுக, அதனுடைய பங்களிப்பு, அது மது ஒழிப்பு போராட்டத்தில் இதர சில போராட்டங்களில் ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய அந்த போராட்ட விஷயங்களை எல்லாம் ஒரு கூட்டாக அரசியல் செயல்பாடாக களமிறக்க வேண்டும் அப்படிங்கிற முறையில் அந்த கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதனுடைய பேச்சாக அவங்க வந்து தமிழ் மாநில காங்கிரசுக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு அழைப்பை விடுத்தாங்க. கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்னால் அப்படி ஒரு அழைப்பு விடுத்தாங்க. அப்ப அந்த வகையில் இது வந்து ஒன்று சேர்ந்தால் பரவாயில்லை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதே ஒழிய, தமிழர் மணியன் சொல்லுவது ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்லியிருக்கிறார். அதுல பாமக மட்டும் சில விஷயங்களோடு இருக்குது. அதை நாம வந்து தனித்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. பாமக அவர் சொன்ன மாதிரி நீ தனித்து அறிவித்த முதல் கட்சி அப்படின்னு சொன்னா கூட அதிலும் ஒரு பேரம் இருக்கு. தனித்து அறிவிச்சு முதல் கட்சி தன்னால் முதல்வராக வர முடியாது என்பது ஒரு புறம் இருந்தா கூட அதனுடைய கொள்கை மற்ற விஷயங்கள் சவாலாக தான் வந்து நிற்கும். ஒரே ஒரு நிமிஷம், பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக முதல்ல அறிவிச்சாலும் கூட அதுக்கு பின்னால ஒரு பேரம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதை குற்றம் சாட்டுவதற்கு இதை பயன்படுத்துறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த குற்றச்சாட்டின் மூலமாக நீங்க எதிர்கொள்ற தயாரா இருக்கீங்க. ஆனா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க அந்த அட்வான்டேஜை கொடுக்குறீங்க. அந்த குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்க மாட்டாங்க. அவங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாங்க தான் இருக்கோம், உங்க கூட பக்கத்துல வந்து நிக்கிறதே அதுவும் பேரத்திற்காக அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அந்த கட்சியினுடைய நலன் சார்ந்த விஷயம் அது. நம்ம அதுக்குள்ள கம்யூனிஸ்டுகள் என்கிற முறையில் அந்தந்த கட்சிகள் அவர்களுடைய எல்லா விதமான ஆதாயங்களையும் விட்டு வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அது வந்து செயலில் வர வேண்டும் என்கிற நான் சொல்றோம். ஆனா பாமக விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கணும்? நேரடியாக களத்தில் எப்படி பிஜேபி வந்து மத அடிப்படையில் கூறு போடுகிறதோ அது மாதிரி பாமக வந்து மக்களை சாதி அடிப்படையில் கூறு போடுவதற்கான வார்த்தைகளை பகிரங்கமாக வெளிப்படுத்துறாங்க. அது வந்து ஒரு மக்கள் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல். குறிப்பாக உழைக்கும் மக்களை கூறு போடுகிற விஷயம். எந்த வகையிலெல்லாம் இவங்க வந்து ஒரு மாற்று அரசியல் திமுக அதிமுகவுக்கு தேவை என்று சொல்றாங்களோ அந்த வகையில் ஒன்று சேர வேண்டிய மக்களை சாதி அடையாளத்தின் பெயரில் கூறு போடுவது எப்படி சரியா இருக்க முடியும்? அது எப்படி ஒரு தனிப்பட்ட முறையில் பாமக பற்றி இன்றைக்கு சொல்லலாம். பாமக இன்க்ளூஸ் அலையன்ஸ்ல கம்யூனிஸ்டுகள் பலமுறை இருந்திருக்காங்க. இப்ப இந்த அணில என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ரியல் பொலிட்டிக்ஸ் என்னன்னா, மதிமுகவுக்கும் பாமக இடையில யூகோ ஃபைட் வந்து கடுமையா ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. பாமக காரங்க சொல்றாங்க இந்த அணி வந்து சிதறி போயிருங்கிறத பாமக அந்த கருத்தா சொல்றாங்க. மதிமுக வந்து ஈழ பிரச்சனையில வந்து துரோகம் பண்ண கட்சி, திமுகவோட சேர்ந்து துரோகம் பண்ண கட்சி பாமகன்னு பாமக பற்றிய விமர்சனங்களை வைகோ ரொம்ப தெளிவா வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆக பாமகவும் மதிமுகவும் வந்து இந்த இவர் சொல்வது போல வந்து ஒன்று சேர்வதற்குள்ள இதில் பல இடர்பாடுகள் இருக்குது. மற்றபடி மதிமுக பொறுத்தவரையில் அவங்கள்ட்ட ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது. அவங்க வந்து திமுக கூட்டணி மாறி பெற்ற ஒரு போக்கை காட்டினார்கள், ஸ்டாலினை புகழ்ந்து பேசினார்கள். இப்பொழுது திடீர்ந்து அதில் ஒரு மாற்றம் தெரிகிறது. மீண்டும் வேறு மாற்றம் தெரியாது என்பதற்கு எந்த கேரண்டியும் கிடையாது. நீங்க வந்து கம்யூனிஸ்ட பொறுத்த அளவுல வந்து அகில இந்திய நிலைப்பாடு தவிர மற்றபடி கம்யூனிஸ்ட் ஓகே ரெண்டு வரும் தெளிவா இருக்கிறாங்க. மற்ற கட்சிகள் வந்து அந்த தெளிவு இல்லை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ஒரு அழைப்புக்காகத்தான் காத்திருக்கிறார்கள் என்பதில் நான் மாறுபட்ட கருத்து எனக்கு கிடையவே கிடையாது. அதுதான் அவர்களோட அந்த பேட்டிகளும் வந்து அதை வெளிப்படுத்துது. அப்புறம் ஜவஹர்லா வெளிப்படையாக சொல்லிவிட்டார், திமுக அதிமுக ரெண்டு பேரும் தான் வெற்றி பெற முடியும், நாங்க எங்களுக்கு வாய்ப்புள்ள இதுல வெற்றி பெறும். அவர்களுக்கு அஜெண்டா வந்து மதவாத எதிர்ப்பு தான் இவர் சொல்வது மாதிரி. அதாவது வந்து பாஜக அதிமுக அணியுடன் இடம் பெறாவிட்டால் ஜவஹர்லா பொறுத்தவரையில் பாஜகவை வந்து பிரியாரிட்டி, அதிமுகவை வந்து பிரியாரிட்டி 1 என்ற நிலைமையில தான் இருக்குது. இந்த வகையில தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டுக்குழு இருக்குது. இந்த குழுவோட மற்ற முரண்பாடான இவர்கள் வந்து செயல்படுறதுன்னா ஒரு விஷ்புல் திங்கிங்கா இருக்குமே தவிர நடைமுறை சாத்தியம் இல்லை. கௌரவத்தை காப்பாற்றதான் கட்சிகள் போராடி கொண்டிருக்கின்றன. மாற்று என்பது இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கிறதுனாலதான் இது வேற வேறு கட்சிகளாக இருக்கு. இந்த முரண்பாடுகள் எல்லாம் இல்லாம இருந்தா ஒரே கட்சியா கூட இருந்திருக்கும். ஆனா விஷயம் என்னன்னா, இந்த முரண்பட்ட 1-2 கருத்துக்களில் முரண்பாடு கொண்டு இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்றாக, அதிமுகவுக்கு மாற்றாக, காங்கிரஸ் பிஜேபி என்கிற அந்த கூட்டணிக்கு மாற்றாக ஒரு அமைப்பை, ஒரு அரசியல் கூட்டணியை உருவாக்குவது என்பது
அதற்கான முயற்சியில் ஈடுபடுவது வந்து தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். அது வந்து எதுலேருந்து, ஒரு நலனிலிருந்து. அந்த நலன் என்ன? மக்கள் நலன், தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்ட, மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட, மாநிலத்தினுடைய பல்வேறு தேவைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து அது வருகிறது. கொள்கை வேறுபாடு வேற, கூட்டணியோட முயற்சியில் உள்ள வேறுபாடு வேற. கூட்டணி முயற்சியில தான் வேறுபாடு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி இந்த நீங்க வந்து இந்த முரண்பாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும், இல்லாட்டா எல்லாரும் ஒரே கட்சியா தானே இருக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க. அவர் வந்து இந்த முரண்பாடுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. முரண்பாடுகள் காரணமாக இந்த அணியிலிருந்து பிரிந்து அந்த கட்சிகளுக்கு போனாலோ அல்லது பிரிந்து நின்று அந்த இரு கட்சிகளையும் வெற்றி பெற உதவி செய்தாலோ மது விலக்கு தொடர்பாக நீங்கள் பேசியவை போலியானவை அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா சொல்லியிருக்காரு. கரெக்டா சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்களா? அப்ப அந்த ஒற்றை முழக்கத்தோட தான், அந்த ஒற்றை முழக்கத்தோட ஒரு தேர்தலை அணுகுவதை நீங்க ஆதரிக்கிறீங்க? அந்த கட்சிகள் வந்து பெரிய அளவில் அது வந்து அந்த கட்சிகளுக்கான ஒரு நெருக்கடியிலிருந்து நான் பார்க்கிறேன். அவங்க வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து பல்வேறு விதமான தேவைகள், மாற்றங்கள் தேவைப்படுகிறது. அது இப்போதைக்கு அதுலயும் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் ஏற்கனவே வந்து நாங்க மதுவிலக்கு அறிவிப்போம்னு சொல்லி இருக்காங்க. அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட போய் சேர்ந்தா மதுவிலக்கு கொள்கையில தவறிட்டோன்னு இந்த கட்சியில யாரையும் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பொருள் வருது அதுல. அதுதான் அதாவது இதுல வந்து என்ன விஷயம்னா, மதுவிலக்கு மட்டும் ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கிற முறையில சுட்டி காட்டுவதற்காக தான் தமிழறிமணியன் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக நான் பாக்குறேன். அது வந்து மதுவிலக்கை தான் அவர் வந்து ஒரு காந்திவாதிங்கிற முறையில பண்ணியிருக்கிறார். அந்த ஒற்றை முழக்கத்துல, ஒற்றை கோரிக்கைகள், அதுல வந்து பாமக தேர்தலை அணுக முடியல. அதுல பாமகக்கான பிரஷர் இருக்கு, வேற சில கட்சிகளுக்கான பிரஷர் இருக்கு. கருத்து கணிப்பு வந்து அதுல மதுவிலக்க மையமா வச்சு மக்கள் வாக்களிப்பதில்லைங்கிறது அந்த கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருந்தாங்க. அது கருத்து கணிப்புக்கு நான் போக விரும்பல. பட் அதிமுக அரசாங்கம் வந்து மதுவிலக்க மையமா வச்சு மக்கள் வாக்களிப்பதில்லைங்கிறது தெளிவான ஒரு முடிவை தான் இதை அறிவிச்சிருக்காங்க. மது விலக்கு இதை கொண்டு வந்து அதோட பின்விளைகள் என்ன வருங்கிறது பெரிய விவாதம். ஆக இந்த சூழ்நிலையில வந்து எல்லா அதிமுக தவிர எல்லா கட்சியுமே மது விலக்க தான் சொல்றாங்க. இந்த ஒற்றை கொள்கை அடிப்படையில் வந்து கூட்டணி அமையாது. கூட்டணி வந்து 100% மீண்டும் சொல்லுகிறேன், இந்த கட்சிகளுக்கு கௌரவ பிரச்சனை ஆகிவிட்டது அதிமுக திமுகவில். அதாவது நிகழ்ச்சி இறுதியான உங்க பதில். இறுதியா வந்து தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபிக்கு மாற்றாக ஒரு அரசியல் அணி தேவைப்படுகிறது. அது மக்களின் நலனிலிருந்து எல்லா விதமான கொள்கைகளுக்கும் மாற்றான ஒரு அணியை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த வகையில் தமிழறிமணியன் விடுத்திருக்கக்கூடிய அழைப்பில் ஒரு சில விஷயங்கள் மாறுபட்டதாக இருந்தால் கூட அதை ஏற்று செயல்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.